சில நேரத்தில் சிலர் நமக்கு ரொம்ப விரோதமாக எழும்பி இருப்பார்கள், நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. இப்போ அவர்களுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்ம நல்லா வச்சிருப்பாரு, நம்ம நல்லா வந்திருப்போம். ஆனால் சிலருக்கு என்ன அப்படி தெரியுமா, அவங்க செஞ்சதை சிலரால் மறக்கவே முடியாது, அதை மறக்க மாட்டாங்க. அந்த பகையை அப்படியே வச்சுக்குவாங்க, இல்லைன்னா அந்த வருத்தத்தை அப்படியே வச்சுக்குவாங்க. என்ன ஒரு நாள் இப்படி உதறினல்ல, என்ன ஒரு நாள் இப்படி பேசினல்ல, ஒரு நாள் எனக்கு இப்படி தீமை செஞ்சல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவங்க முன்னாடியே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சதற்கு பிற்பாடு அதை குறித்து எந்த கசப்புமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் அவர்கள் மூலமாகத்தான் கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் யாரை பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் அவர்களை தான் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசீர்வதிக்கப்பட்டாச்சா, உயர்ந்துட்டாங்களா, உடனே பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடியே போய் சவால் விடுறது, நீ என்ன